ஞானசம்பந்தர் வாழ்க்கையில செய்த நிகழ்ச்சி இருக்குது பாருப்பா, அதெல்லாம் 2ஆம் திருமுறையில் இருக்கு. முதல்ல ஒன்று சொல்றேன், இந்த நாடு எத்தனையோ வருஷமாக ஆங்கிலேயருடைய கையில சிக்கி இருந்தது, சிறை இருந்தத அதே ஒரு புண்ணியவான் வந்து சிவநாமமாயிருக்கிற ராமான்னு சொல்லி இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கினாரா? சரி, அந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் ராத்திரி 11:45 மணி சுதந்திரம் வாங்கினது. நல்லா விளங்குதா? அப்போது அந்த பிரபு கேட்டார், மவுண்ட் பேட்டன் பிரபு கேட்டாரு நேருவே, நீங்கள் எப்படி சுதந்திரம் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டாரு. இது எனக்கு அனுபவம் இல்லை, ராஜாஜிக்கு தான் தெரியும்னார். ராஜாஜியை கேட்ட உடனே அவர் நேராக திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வந்து சன்னிதானத்துக்கிட்ட சொன்ன போது உடனே அவங்க வெள்ளியிலே செங்கோல் தயார் பண்ணி தங்க முலாம் பூசி அந்த செங்கோலையும் ஒரு ஓதுவா மூர்த்தி தம்பிரான் ராஜாஜியோட அந்த திருவாவடுதுறை ராசரத்தனம் உள்ள மேல நாதஸ்வரம் அவரோட சென்னைக்கு இது டெல்லிக்கு அனுப்பிச்சு ராத்திரி 11:45 மணிக்கு ஓதுவாரு கோளறு திருப்பதிகத்தை பாட வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே பூந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இந்த 10 பாட்டையும் பாடி கடைசி பாடல் தேனமர் பொழில் ஒளாலை விளஜன்னல் துண்ணி வளர் செம்போ நெங்கு நிகழ நான்முகன் ஆதியாய பரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் 4 அடியாரை வந்து நலியாத வண்ண உரைதை ஆனசொன் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம் இப்படின்னு பாடி தேவாரத்தை பாடி அரசாழ்வர் ஆணை நமதே என்கின்ற அந்த பாடலை சொல்லி அந்த ஓதுவாறு பாட மவுண்ட் பேட்டன் பிரபு அந்த செங்கோலை கொடுக்க அதை அந்த தம்பிரான் வாங்கி நேரு கையில கொடுத்தார். தேவாரம் பாடி சுதந்திரம் வந்தது இந்த நாட்டுக்கு.